நடக்க போகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு வெரி வெரி ஹாப்பி நியூஸ் தான். என்னன்னா சீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படின்னு TNEA கவுன்சிலிங்கில் இருக்குது. அதாவது 1ஆவது ரவுண்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சி அவங்க போய் சேராமல் போனால் அந்த சீட் 2ஆவது ரவுண்டுக்கு வந்துடும். 2ஆவது ரவுண்டில் ஒருத்தவங்களுக்கு காலேஜ் கிடச்சி அவங்களும் போய் சேரலன்னா அந்த சீட்டு 3ஆவது ரவுண்டுக்கு வந்துடும். ஒரு ரவுண்ட்லையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமில் நமக்கு இப்போ 1ஆவது ரவுண்டில் ஒரு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடம்பிடிக்கிறனால ஒரு சில கோர்ஸஸ் அவங்க சாய்ஸில் வைக்கப்படுறதே இல்லை. வெறும் ஒரே ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் தான் நிறைய பேர் சாய்ஸில் வைக்கிறாங்க. இப்போ CEGயாக இருக்கட்டும், MITயாக இருக்கட்டும், அதன் பிறகு PSG காலேஜாக இருக்கட்டும், CIT கோயம்புத்தூராக இருக்கட்டும், தியாகராஜர் காலேஜாக இருக்கட்டும், SSNஆக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் தான் ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்க பல கோர்ஸஸை வைக்காமல் போவாங்க தெரியுமா. அவங்களுக்கு வேண்டாம், அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் மற்ற மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ 1ஆவது ரவுண்டில் ஒருத்தவங்க ஒரு காலேஜில் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் காலேஜில் சேரலைன்னா அந்த சீட்டு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். 2ஆவது ரவுண்ட்லையும் காலேஜ் கிடைச்சிச்சு, நான் போய் காலேஜ்லையும் THCலையும் நான் போய் சேரலைன்னா அந்த சீட்டு ஆட்டோமேட்டிக்காக 3rd ரவுண்டு போயிடும். ஸோ அதனால் ஒரு ரவுண்டுலையும் உங்களுக்கு 5 நாள் கொடுக்கப்படுது. காலேஜ் கிடைச்சோன்னு நீங்கள் போய் சேராமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். சாய்ஸில் நீங்கள் அந்த கோர்ஸை வைக்கலன்னு வச்சுங்க, தானாக அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்காக நீங்கள் வேணா எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல சார், இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேணா அப்படி எடுக்கலாம். இப்போ 2ஆவது ரவுண்டு 1ஆவது ரவுண்டில் 39,145 பேர். இதில் பல மாணவர்களுக்கு இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்ன்ட்டு பெரிய காலேஜை மட்டும்தான் எய்ம் பண்ணுவீங்க. எல்லா கோர்ஸையும் நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயமாக பெரிய காலேஜில் 1ஆவது ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்துடலாம். இது ஒன்று. அடுத்து 2ஆவது ரவுண்டில் பல மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 1ஆவது ரவுண்டில் நான் இதை தான் படிப்பேன்னு அந்த மாணவன் விரும்பினா நமக்கு சந்தோஷம். 2ஆவது ரவுண்டுக்கும் மகிழ்ச்சி தான். அவங்க சீட் எடுக்காமல் போனால் நம்ம CEG கேம்பஸ்க்கே போயிடலாம், ஏன் PSCக்கே போயிடலாம், CIT கோயம்புத்தூருக்கே போயிடலாம், அதன் பிறகு SSN போயிடலாம். இந்த மாதிரி எடுக்கணும்னா நமக்கு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட் வந்துகிட்டே இருக்கும். 1ஆவது ரவுண்டில் அப்வோர்டு மூவ்மெண்ட் இருக்குது, 2ஆவது ரவுண்டில் அப்வோர்டு மூவ்மெண்ட் இருக்குது, 3ஆவது ரவுண்ட்லேயும் அப்வோர்டு மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த 5 நாளில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட்லையும் போய் காலேஜ்லையும் TFCலையும் சேர சொல்கிறாங்க. நீங்கள் போய் சேராமல் போனாவே நிறைய பேர் அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட கிடைச்சிடலாம். ஒரு சீட்டு கூட வேஸ்டே ஆகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த TNEA கவுன்சிலிங்கை இப்படி நடத்துகிறாங்க. அதாவது 1ஆவது ரவுண்டில் கிடைச்சவங்க போய் சேரலைன்னா அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அந்த சீட்டு. 2ஆவது ரவுண்டில் அவங்க வந்து சேரலைன்னா 3ஆவது ரவுண்டுக்கு போயிடும். அது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த கோர்ஸ் மேலே பெரிய லெவலில் ஆசையோடு இருக்கீங்க. அது ஆசைகள் இருக்கணும், ஆனால் அந்த காலேஜ் பேரை சொன்னால் தான் நீங்கள் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா ஏனோ தானே நீங்கள் எங்கேயோ போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலேஜில் எந்த கோர்ஸ் நான் எடுத்து படிக்கலாமே. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, 1ஆவது ரவுண்டில் நீங்கள் எதெல்லாம் பேனான்னு தூக்கி போடுறீங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்து கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவது ரவுண்டில் 98,565 பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். சரி, அதையும் விடுங்க, அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது மோசம் பெரிய காலத்தெல்லாம் வேணான்னு விட்டாங்கன்னா 3ஆவது ரவுண்டில் 1,00,000 அதாவது வந்து 1,589 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சிரும். யாரெல்லாம் ஒரு சீட்டு வேணான்னு தூக்கி போடுறீங்களோ, எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வேணாம், எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, நான் போய் காலேஜில் சேரல, நான் போய் TFCயில் சேரலன்னு போறீங்களோ, அது எல்லாமே அடுத்தடுத்த ரவுண்டு 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டுக்கெல்லாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. 3ஆவது ரவுண்டுக்காரங்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா அவங்க எடுக்காத இடங்கள் நமக்கு வந்துடும். பெரும்பளவில் நீங்கள் பாருங்களேன், இந்த வருஷம் வந்து எல்லாரும் ஒரு சில கோர்ஸ் மட்டும்தான் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பே வரப்போகுது. அதனால் இந்த சீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1ஆவது ரவுண்டில் உள்ள சீட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக சேரலைன்னா 2ஆவது ரவுண்டு போயிடும். 2ஆவது ரவுண்டில் உள்ள சீட்டு அப்பையும் சேரல, போய் பையன் எடுத்து சேரலைன்னா 3ஆவது ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் கவலையே பட தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, நமக்கு காலேஜ் எந்தெந்த காலேஜில் படிக்க போகிறோம், எந்தெந்த கோர்ஸஸை நம்ம சாய்ஸில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மேலே ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியை விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் வேணான்னு தூக்கி போடலாம். அங்கே தான் 2ஆவது ரவுண்டில் பல பேர் வெயிட் பண்ணுறான், 3ஆவது ரவுண்டில் வெயிட் பண்ணுறானே, அவனுக்கு போயிருக்குள்ள அந்த சீட்டு. நீங்கள் ஒரு சீட்டும் ஒரு பெரிய காலேஜ்லையும் நீங்கள் வேணான்னு சொல்கிறது அடுத்தடுத்த மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி. அவ்வளோதான். இது வேணா பாருங்கள், கவுன்சிலிங் நடக்கையில் நல்லா பாருங்கள். 1ஆவது ரவுண்டு முடிஞ்சோட ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் போய் காலேஜில் சேர்ந்துருக்காங்க. 2ஆவது ரவுண்டு முடிஞ்சோட எத்தனை பேர் காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க, TFCயில் போனது எத்தனை பேர், 3ஆவது ரவுண்டு முடிஞ்சோடனே சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு முடிய நமக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே நமக்கு ஒரு தலை சிறந்த கல்லூரிகளை எந்த கோர்ஸ் ஆனாலும் எடுக்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லாமல் TNEA கவுன்சிலிங்கில் நீங்கள் வேணான்னு சொல்கிறது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு உதவியாக மாறும்.